வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 80 நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் எல்லா கட்சிகளும் மும்பரமாக ஈடுபட்டுருக்கக்கூடிய சூழலில் திமுக ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து அவங்க கூட்டணியில் பரிசுமான ஒரு நிலையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே அதிமுக கூட்டணியில் இன்னும் இழுபறி இருந்த சூழலில் தற்போது அண்மை செய்தியாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அதிமுகவுடன் பாமக கூட்டணி இணைவது உறுதியாக சொல்லப்படக்கூடிய செய்தியாக தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் அதிமுக பாமகக்கு 7 தொகுதி ஒதுக்கின மாதிரி இந்த முறையும் 7 தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சார்பாக சொல்லப்படக்கூடிய செய்தியாக தற்போது அண்மை செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. ஆனால் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 7 தொகுதிக்கு மேலே கூடுதலான தொகுதிகளை கேட்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் பாமக இருக்கிறாங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சிவி சண்முகம் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். அந்த பேச்சுவார்த்தை தொலைக்காட்சியில் ஒரு பேசுபொருளாக மாறியது. அந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் மத்தியில் ஒரு விஷயத்த சொன்னார். இல்லைங்க, பொறுங்க, ஏங்க அவசரப்படுறீங்க, ஐயாவை ஒரு மரியாதை நிமித்தமாகவும் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அழைப்பு எடுப்பதற்காக வந்தார், அவ்வளோதான், தவிர அரசியல் நிகழ்வு எதுவும் பேசலாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் மத்தியில் பேசினார். ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி என்னன்னா, பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை அரசியல் நிமித்தமாகவும் கூட்டணி குறித்தான விஷயமாகவும் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அந்த சூழலில் இன்று தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக அதிமுகவுடன் பாமக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது மக்களவை தொகுதி 7 மாநிலங்களவை சீட்டு 1 பெறுவதற்காக கொடுப்பதற்காக அதிமுக தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பாமக சார்பாக 7 தொகுதிக்கு மேலே கூடுதலான தொகுதியில் கேட்கணும் அப்படின்னு அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும், அதிமுகவுடன் கூட்டணி என்ற உறுதியான நிலைப்பாட்டிலையும் பாமக தற்போது வந்திருக்கிறாங்க. அதனால் 2 பேரும் ஒரு பரஸ்பரமான பேச்சுவார்த்தையிலையும் கூட்டணியில் ஒரு உறுதித்தன்மையும் தற்போது வெளியாகிருக்கிறது. பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜி.கே. வாசன் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பாஜக இணைக்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அதே போல் அமித்ஷாவும் பல்வேறு தூதுகளையும் அனுப்புனாங்க. அதெல்லாம் தற்போது சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இப்போ அதிமுகவுடன் பாமக கூட்டணியில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி தற்போது அண்மை செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. பொறுத்திருந்து பார்ப்போம். தேமுதிகவும் அதிமுகவுடன் இணையுமா என்று ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே போல் அவங்க கேட்கக்கூடிய 14+1 அந்த சீட்டை தேமுதிக கேட்கிற சீட்டை அதிமுக கொடுக்குமா, அதற்கு குறைவான சீட்டுகளை வழங்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.